இன்னைக்கு என்னன்னே தெரியல, பாப்பா காலை 4 மணிக்கெலாம் வந்து எழுப்பி விட்டு அம்மா கனவுல ஒரே எறும்பாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தா. நானும் எவ்வளோ வந்து சமாதானப்படுத்தி அவளை தூங்க வைக்க ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நேரமாக அவள் தூங்கவே இல்லை. சரி அப்பா கிட்ட வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தூக்கம் விலகிருச்சு. சரி காலை வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சொரக்காலை வந்து கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கூட வந்து ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ராகியில் வந்து பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துட்டு அதில் வந்து இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம பால் மட்டும் சேர்த்தே நல்லா வந்து அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல குட்டி குட்டியாக வந்து தோசை மாதிரி வந்து சுட்டு நெய்யை வந்து மேலே விட்டு எடுத்தோம் அப்படின்னா ராகி பேன் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ பாப்பாவோட டிஃபன் பாக்ஸில் வந்து அந்த சொரக்காய் வந்து நல்லா மசிச்சு அதில் சாதம் மாதிரி கிண்டிட்டு கூட வந்து ஒரு ஆம்லேட் வந்து போட்டு 2 கேரட் வந்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த ராகி பனானா பேன் கேக் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ உங்கள் குட்டீஸுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட